இப்போ ரீசெண்டா டெல்லியில ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்து ஒரு கார் பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் குரூப் இருக்குன்ற மாரி சொன்னாங்க. அதே மாரி சத்தமே இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு பயோ அட்டாக் பண்றதுக்காக இருந்தாங்க டெரரிஸ்ட் குரூப். நல்ல வேளை போலீஸ் வந்து அத ஸ்டாப் பண்ணாங்க. அது என்ன மாரி அட்டாக், அது எப்படி போலீஸ் தடுத்தாங்கன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். டெல்லியில பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நெறைய பேர வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு 5 டாக்டர்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து ஹைதராபாத்ல இருக்க ஒரு டாக்டர அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேர் வந்து அகமது மொய்தீன். அவர் பார்த்தீங்கன்னா சைனால டாக்டர் படிச்சவர். அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட் ஆனவர். அவங்க தம்பி கிட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, அண்ணன் ரொம்ப சைலண்ட், அண்ணன் மாடியில இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணனுக்கு யாரோ ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அதை பண்றேன்னு சொல்லி மாடியில பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க தம்பிக்கு தெரியுது. ஆனா ஒரு நாள் காலையில பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் லிங்க் ஆகுறாங்க. இவர் என்னமோ டாக்டர் தான். கூட அரெஸ்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஒரு டெய்லர், ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்து ஒரு 3 பிஸ்டல், காட்ரேஜ், ஒரு 4 லிட்டர் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்காங்க. மற்ற டாக்டராச்சும் பரவாயில்ல, வெடி மருந்துலாம் வச்சிருந்தாங்க. அந்த வெடி மருந்துனால என்ன பண்ண முடியும், அது எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும்லாம் தெரியும். இவங்க பார்த்தனா சத்தமே இல்லாம ரைசன் ஒரு கெமிக்கல் தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரைசன் கெமிக்கல் எப்படி தயாரிப்பாங்கன்னு பார்த்தனா, நார்மலா இந்த கேஸ்டர் சீட்ல இருந்து கேஸ்டர் ஆயில் எடுப்பாங்க. அந்த கேஸ்டர் ஆயில நம்ம இந்தியால நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால கேஸ்டர் ஆயில் வந்து காமன். நிறைய பேர் பார்த்தனா இந்த தாடி வளரலன்னா தடவுவாங்க. அந்த கேஸ்டர் ஆயில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சீட்ல பார்த்தனா இந்த ரைசன் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா. அந்த ரைசன் பார்த்தனா நார்மலாக நமக்கு தெரியும் ரொம்ப விஷமானது எதுனா சைனைடுன்னுவாங்க. யாராவது டெரரிஸ்ட்லாம் மாட்டிங்கன்னா டக்குன்னு சைனைடு சாப்பிட்டு செத்துருவாங்க. இந்த ரைசன் பார்த்தனா சைனைடை விட ஒரு 600 டைம்ஸ் வந்து பவர்ஃபுல் ஆனதா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்மெல் இருக்காதான், டேஸ்ட் இருக்காதான். நான் யாராவது இன்கேஸ் அதை சாப்பிட்டாங்கன்னா உடனேலாம் சாக மாட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தனா உடம்புல இருக்க ஆர்கன்லாம் ஃபெயில் ஆகி அவங்க டயரியா, வாமிட்டு, ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறானோ அந்த மாதிரி இறந்து போயிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த ரைசனை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளாக வந்து இவர் இந்த ப்ராசஸ்ல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரைசன் கெமிக்கலை தான் இவர் தனியா உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவர் எதுக்காக இந்த ரைசன் பண்ணாருன்னா, இந்தியாவில் இருக்க கொஞ்சம் ஃபேமஸான வெஜிடபிள் ஷாப்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ் கிட்டலாம் போய் இந்த ரைசனை வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டா மக்கள் சாப்பிட்டு செத்துருவாங்க அப்படின்ற ப்ராசஸ்ல தான் இவர் செயல்பட்டு இருந்திருக்காரு. நல்ல வேலை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்த ரைசனை நீங்க எப்படி தயார் பண்ணீங்கன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்துருந்துருக்காராம் எப்படி இந்த ரைசனை ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாலாம் அவர் ஆன்லைனில் கற்றுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கேருந்து இந்த வெப்பன்ஸ் கிடச்சதுன்னு கேட்டால், பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன் மூலயமா வந்து இந்தியாவில் எங்கேயாவது ட்ராப் பண்ணுவாங்களாம். அதை இவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி இவங்க வந்து ஐகேஎஸ்பின்னு ஒரு டெரரிஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம். அவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஐஎஸ்எஸ் குரூப்ல ஒரு பிரான்ச்சா. இந்த டாக்டரையும் ஒரு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் போட்டிருக்காங்க. இந்த கடைசியாக நடந்த டெல்லி குண்டுவெடிப்பிலே எல்லாருக்கும் இருந்த கேள்வி வந்து அந்த மூலப்பொருட்கள்லாம் எப்படி இவனுங்கிட்ட வந்தது, இவ்வளோ கன்று, இந்த வெடிப்பொருட்கள்லாம் எப்படி வந்ததுன்ட்டு. அது இப்போ புது புது டெக்னிக்ஸ்லாம் வந்துச்சு போல். சொன்ன மாதிரி ட்ரோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறானுங்க. அதே மாதிரி நான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் வந்து கோல்டு பிடிச்சிருக்கானுங்க. அது ஒரு 11 கோல்டு பார் மாதிரி இருக்குது. அதோட மதிப்பு வந்து 1.5 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 அயன் பாக்ஸை பிடிச்சிருக்கானுங்க. அயன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ராப்பர் நார்மலாக அயன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதில் பேட்ரிலாம் இருக்குது. பேட்ரியில் எப்படி டேப் சுற்றிருப்பாங்க, பிளாக் கலர் டேப்பு, அந்த மாதிரி இருக்குது. அந்த டேப்பை பிரித்து பார்த்தா கோல்டு காயின். என்னடா இப்படிலாம் கடத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி புது புது டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படியாவது கடத்தி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. இந்த ரைசன் அட்டாக் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்காரு. முன்னாடி அந்த கார் பிளாஸ்ட் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா 4 டாக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகிஸ்தான்லாம் வந்து டாக்டர்ஸை தான் ரெடி பண்ணி இந்தியாவை அட்டாக் பண்ணுறாங்க. இதை ஒரு பயோவாரா ஸ்டார்ட் பண்ணால் யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது, நமக்கு தேவையான டார்கெட்டட் பீப்புளெலாம் வந்து ஈஸியாக இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்தது. அந்த காரில் சூசைட் பாமரான உமர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எதனால வந்து மனுஷங்க ஹியூமன் பாமா மாறுறாங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவர் பேசுறப்பவே தெரியுது அவர் நல்லா படிச்சிருக்காரு. அவரோட இங்கிலீஷே பார்த்தனா நம்ம நார்மல் இங்கிலீஷ் மாதிரி இல்லை, நல்ல ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல பேசுறாரு. இவ்வளோ தெளிவாக இருக்கவர் எப்படி ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க, இதுக்கு பின்னாடி எந்த டீம்லாம் இருக்கு, இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள செயல்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ விசாரணைலாம் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் இருந்து கூட எப்படி ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் நடக்குது. ஏன்னா மாற்றதெல்லாம் பார்த்தனா சின்ன பொருள் 3000 கிலோ வெடி மருந்து இருக்கு. இவங்களே பார்த்தனா 4 லிட்டர் கேஸ்டர் ஆயில் வச்சிருந்தாங்க, 3 கன் வச்சிருந்தாங்க. இந்தியாக்குள்ள எப்படி ஈஸியா இந்த மாதிரி இல்லீகல் ஐட்டம்ஸ்லாம் வந்து மக்கள் கிட்ட வருது, இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா, இந்த 3 பேரும் அரெஸ்ட் பண்ணி வந்து சபர்மதி ஜெயில்னு ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அங்க வந்து கூட இருக்க அந்த பிரிசனர்ஸ்லாம் வந்து இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்டால் நாட்டுப்பற்றுக்காக அடிச்சிருக்காங்களாம். என்னோட நாட்டில் இருந்து நீ என்னோட நாட்டு மக்களை சாவடிக்க பார்க்குறியான்னு சொல்லி ஆல்ரெடி ஏதோ வழக்கில் உள்ளே போனவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க வந்து இந்த 3 பேரும் இன்ஜூர் ஆகி அவங்கள
வேற ஜெயிலுக்கு மாற்றலாமா வேணாமன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எப்போவுமே இந்தியாவில் எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அது ஆட்டோமேட்டிக்காக வருதா இல்லை இவங்களா கிளப்பி விடுறாங்களான்னு தெரில. இந்த சுச்சுவேஷனை அமரன் படத்தில் கூட கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா தீவிரவாத கும்பல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது அவங்களா அட்டாக் பண்ணுறாங்களா இல்லை இங்கே இருக்க சில பொலிட்டிக்கல் மூணால் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வருது. இந்த மாதிரிலாம் பொலிட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணுவாங்களா, நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி தீவிரவாதிகள்னு இல்லை, நார்மல் நாட்டுக்குள்ளே இருக்க ஆளுங்களே சரி, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு வச்சுப்பாங்க. அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ எலெக்ஷன் டைமில் வந்து அந்த கேஸை காமிட்டி மிரட்டுவாங்க. எப்படி அமைதியாக இருக்கீங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த சீக்ரெட் ஏஜென்சி இதெல்லாம் தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி எலெக்ஷன் டைம் வருது அவனை பிடிச்சி போடு அப்படின்ற மாதிரி கூட நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம குஜராத் ஏடிஎஸ் ஸ்குவாடை வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த ரைஸ்ன்றது 1 மில்லிகிராம் போதுமா ஒரு ஆளை சாவடிக்கிறதுக்கு. அவங்க இன்கேஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் கொத்து கொத்தா எத்தனை பேர் இறந்துருப்போன்னு தெரிஞ்சிருக்காது. இறந்தா கூட அது ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கவே கொஞ்ச நாள் ஆயிருக்கும். நல்ல வேளை அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் நடக்கல, அதுக்கு முன்னாடியே தடுத்துட்டாங்க. நீங்க இந்த ரைஸ் அண்ட் பயோ அட்டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் நேஷனல் செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் பத்தல, இன்னும் டெரரிஸ்ட் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.